Hi friends, welcome to Abdulats. இன்றைக்கி நம்ம ஃபைட்டர் ஜெட் டிராயிங் ஈஸி அண்ட் ரியாலிட்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மஸ்கின் டேப் வந்து நம்மளோட நோட்டில் வந்து ஒட்டிக்கணும். செகண்ட் வந்துட்டு அந்த டிராயிங்கோட அவுட்லைனை நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். போட்டு முடித்தோடனே அந்த விங்ஸ் ஒவ்வொரு விங்ஸு மொத்தம் 4 விங்ஸ் இருக்குது. அந்த 4 விங்ஸுக்குமே எல்லோ கலர் ஸ்கெட்ச் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்துட்டு கலர் அடிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கிரே கலர் ஸ்கெட்சை வச்சு அதுக்கு டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நாசாங்கிற அந்த லெட்டரிங்கை வந்து நம்ம எல்லோ கலர் ஸ்கெட்சை வச்சு டார்க்னஸ் பண்ணிக்கணும். இன்னும் அதோட டார்க்னஸ் ஷேட் எடுத்து நம்ம அந்த எல்லோ கலர் ஸ்கெட்சை டார்க்னஸ் கண்டினியூ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் வந்து உங்களுக்கு வாங்கிக்கோங்க. அந்த பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு நம்ம அதோட ஷேடோவை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த விங்ஸோட எல்லா பக்கமுமே நம்ம அதை கலர் பண்ணிடணும். அப்புறமா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் அந்த மாதிரி எழுதி அதை நம்ம நீடர் எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிடணும். இப்போ திரும்பியும் நம்ம 10B எடுத்து அடித்து அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பிளெண்டிங் ஸ்டம்ப் வச்சு ஷேடை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோட நாசாக்கு கீழே டோம்ஸ் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சிலை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கலரிங் கொடுத்துக்கணும். கலரிங் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டார்க்னஸ் பண்ணி அதை ஸ்மூத்னஸ் கொண்டு வந்துடணும். ஸ்மூத்னஸ் வந்து அதோட எந்த இடத்துலையுமே கேப்பே இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்மூத்னஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அது பக்கத்தில் இருக்கிற எல்லா சைடுமே கலரிங் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற டார்க்னஸ் பிளாக் கலர் பென்சில் வச்சு கொடுத்துக்கலாம். அதோட இன்னும் ஸ்மூத்னஸ் வர்றதுக்கு ஒயிட் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பின்னாடி ராக்கெட்டுக்கு பின்னாடி வர அந்த பூஸ்டரில் உள்ள அந்த ஃப்ளேம் வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். டார்க் ப்ளூ அதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ கலரை வச்சு நம்ம அது ஒயிட் கலரை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். 2 கலரையுமே சேர்த்து அதுக்கப்புறமா அந்த பூஸ்டருக்கு கீழே இருக்கிற அந்த இடத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ 3த்தையுமே சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணுறதுக்கு கடைசியாக இன்னும் கொஞ்சம் பிளெண்டிங் ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் பிளெண்டிங் ஆகிறதுக்கு நம்ம ஒயிட் கலர் பென்சிலை வச்சு யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிடணும். அப்புறமா கடைசியாக கீழே இருக்கிற அந்த டவுன் பார்ட்டை வந்து நம்ம ஸ்கை ப்ளூ அப்புறம் ஒயிட் கலர் பென்சில் 2த்தையும் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து நாசா பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸை மட்டும் நம்ம கரெக்டாக டார்க் ப்ளூ அப்புறம் லைட் ப்ளூ வச்சு நம்ம கரெக்டாக ஷேடிங் கொடுத்துட்டு ஒயிட் கலர் பென்சில் வச்சு பிளெண்ட் பண்ணிடணும். அப்புறமா ஜெட்டோட முன்பகுதியோட ஷார்ப்னஸ் பகுதியை வந்து நம்ம கரெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும். டார்க் ப்ளூ பிளாக் அப்புறமா ஸ்கை ப்ளூ ஒயிட் 3த்தையும் வச்சு இது பண்ணிடணும். அதுக்கப்புறமா பூஸ்டரோட முன்னாடி இருக்கிற பிளேஸஸை நம்ம கரெக்டாக பிளாக் கலர் பென்சில் அல்ட்ராமைன் கலர் பென்சில் ஸ்கை ப்ளூ கலர் பென்சில் 3த்தையுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்துட்டு நம்ம ஷேடிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். மூணுத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒயிட் கலர் பென்சில் எடுத்து அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுங்கிறத நம்ம ஒயிட் ஜெல்லி ரோல் பென் எடுத்து அதை நம்ம ஹைலைட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அல்ட்ராமைன் கலர் பென்சில் எடுத்து நம்ம அல்ட்ராமைன் கலர் பென்சிலையும் ஸ்கை ப்ளூ கலர் பென்சிலையும் பிளெண்ட் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம ஒயிட் கலர் பென்சிலை வச்சு அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபைட்டர் ஜெட்டோட முன்பகுதியை வந்துட்டு நம்ம இன்னும் அதோட மிரருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ கலர் பென்சில் எடுத்து திரும்பியும் நம்ம அதுக்கு ஷேடிங் கொடுத்துக்கணும். அப்புறமா திரும்பியும் பிளாக் கலர் பென்சில் அல்ட்ராமைன் கலர் பென்சில் ஒயிட் கலர் பென்சில் ஸ்கை ப்ளூ கலர் பென்சில் எல்லாத்தையும் நம்ம அடிச்சுக்கணும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு அந்த ட்ராயிங்க்கு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ பேக்ரவுண்ட் எதை வச்சு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் பென்சில் அல்லது நம்ம கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃபைட் பென்சில் எடுத்து எல்லாத்தையுமே நம்ம ஷேடிங் கொடுத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே ஸ்மூத்தாக ஷேடிங் பண்ணணும். ரொம்ப ரஃப் சர்ஃபேஸாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஷேடிங் பண்ணிட்டு
டிஷ்யூ வச்சு நம்ம அதுக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். தேய்ச்சி விட்றோம்னா அது வந்து அந்த இதுக்கு க்ரியேட் ஆகிரும் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறமா நீடட் எரேசர் எடுத்து அந்த ஜெட்டோட முன்பகுதியை வந்துட்டு நம்ம ஷார்ப்பாக இருக்குது இல்லையா, அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்த நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.